கருப்பு படம் பார்த்து உங்களுக்கும் தேட்டரில் சாமி வந்துச்சா, இல்லை ஓடிடியில் பார்த்து வீட்டிலே சாமி வந்துச்சா? இது நான் பார்த்துட்டு இருந்தேங்க. பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு வைப் ஆகி உள்ளெல்லாம் வந்து அப்படியே நரம்பெல்லாம் புடஞ்சிக்கிட்டு வெளியில் வந்து அப்படியே ஒரு ஆட்டம் ஆடினா பாருங்க, வீட்டிலலாம் மிரண்டாங்க. ஸோ இந்த கருப்பு படத்தில் என்ன வைப்ரேஷன் இருக்குது, கருப்பன் சாமி பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பேச வேண்டியது, மக்களுக்கு தெரிய வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் நம்ம எத்தனை ஆயிரம் பலிகள் கொடுக்கணும், இன்னும் எத்தனை கோடி ஆட்டுக்களை வந்து பலி கொடுத்தா நம்ம எத்தனை கோடீஸ்வரன் ஆக முடியும், அதேமாரி எவ்வளோ மன நிம்மதியாக இருக்க முடியும். அட் த சேம் டைம் நம்ம தலைமுறைகள்லாம் வந்து ஒரு சந்தானம் மட்டும் கிடையாது, 10 தலைமுறைகள் சந்தானங்கள் வந்து ரொம்ப அற்புதமாக சுபிக்ஷமாக வந்து வாழ்கிறதுக்கு நீங்கள் ஒரு கோடி ஆட்டுக்களை கட்டாயமாக பலி கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து இதோடைய மொத்த விஷயமாகவே வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து அந்த மாதிரி பண்ணால் எனக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை, எனக்கு அந்த மாதிரி தெரிஞ்சுது இந்த மாதிரி சாமி ஆடும்போது. ஸோ இந்த வீடியோவில் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. Bro, it's very wrong, bro. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இந்த கண்டென்ட் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு கண்டென்ட்டு. இதில் வந்து சென்சேஷனல் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஜஸ்ட் லைக் தட் உடச்சி பேசுகிறதுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இந்த ஆன்மீகத்தை வந்து மூட நம்பிக்கைகள்லேருந்து உடச்சி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே தான் தெய்வம் இருக்குது அப்படின்ற ஒரு பாதையை நிறைய பேருக்கு வடிவமைச்சு இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் இல்லை, ஒரு வருஷம் இல்லை 3 வருஷம் இல்லை, ஒருத்தன் வந்து 18லேருந்து 24 வருஷம் பயிற்சி பண்ணணும். ஏன்னா அந்த மாதிரி மகான்களோ, ஏன் நீங்கள் சொல்கிற கருப்பன் சுவாமி அவர்களே வந்து கிட்டத்தட்ட 12 வருஷம் தீட்சை தியானம் பண்ணியிருக்கார். அது அந்த குறிப்பாட்டுகளே இருக்குது. அந்த குறிப்போடெலாம் எடுத்திங்கன்னா நிறைய வந்து கிடைக்கும். அதிலேயே எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி சொல்லியிருக்காரு, வரப்போகிற காலத்தில் என்னை பற்றி தப்பாக பிரச்சாரம் பண்ணுவாங்க, நிறைய மூட நம்பிக்கையெல்லாம் உருவாயிடும். அதே தான் இன்றைக்கி வந்து மக்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, அது என்னப்பா அந்த பலி என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இந்த பலி அதாவது வந்து ஒரு விஷயம் கொடுத்தா எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறது அப்படின்றது தெய்வ வழிபாடா இல்லை சாத்தான் வழிபாடா? எனக்கு வந்து முதல்ல பதில் சொல்லுங்கள். ஒரு விஷயம் நான் கொடுக்குறேன், அதுக்கு எனக்கு இது வரணுன்றது என்னைக்காவது கடவுள் அப்படி சொன்னாரா? ஏதோ ஒரு விஷயம் கொடுக்குறேன், எனக்கு ஏதோ வருது, சரி உண்மையிலே வந்துச்சுங்க அப்படின்னா, சரி ஒரு விஷயம் கொடுத்ததுனால அது வந்துச்சா, இல்லை அதை நம்ம கொடுக்காம இருந்து நம்ம மனசோடைய கட்டுப்பாடு, நம்ம மைண்ட் செட் மாறினதுனால அது வந்துச்சா அப்படின்றத சிந்திச்சுக்கோங்க. எல்லாமே தனக்குள்ளவே உள்ளது. இது இந்த உலகத்தில் சித்தர்களை விட சிறந்தவங்க யாரும் இல்லைல்ல. சித்தர்களை விட சிறந்தவங்க யாராக இருக்காங்களா? கருப்பன் சுவாமியாக இருந்தால் கூட இவர் வழிபட்டது சித்தர் வழிபாடு தான். புரிஞ்சுதா? அதோட குறிபாடுகள்லாம் நிறைய இருக்குது. எடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், எவிடன்ஸே இருக்குது. இவர் வழிபட்டதே சித்தர் வழிபாடு தான். அதேமாதிரி இவர் வந்து உட்காந்துட்டு தீவிரமாக நீங்கள் இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் காமிக்கிற மாதிரி எல்லாம் வந்து அவர் இல்லை. அவர் இருக்கிற விஷயமே வேறு. ஆனால் சூர்யா அவர்கள் அந்த ஒரு ரோலை அற்புதமாக ப்ளே பண்ணிடுவார். நம்ம வந்து லைவ் ஸ்ட்ரீம்ஸ் எவ்ரிடே நைட் லைவ் ஸ்ட்ரீம்ஸ் பண்ணுறோம். யாரெல்லாம் லைவ் ஸ்ட்ரீம்ஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம லைவில் நீங்கள் கேட்குற டவுட்ஸுக்கெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே பேசலாம். நீங்களும் நம்ம கூட லைவில் பகிர்ந்து பேசணும்னா தாராளமாக பேசலாம். ஸோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும், கேட்கணும், நமக்கு பாசிட்டிவாக இருக்கணும்னா தாராளமாக லைவ் வாங்க. லைவில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஸோ அது சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஜாயின் பட்டனும் பக்கத்தில் இருக்குது. யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது செப்பரேட். அதில் வந்து ப்ரீமியம் வீடியோஸ்லாம் வரும். சில சீக்ரெட் வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும், இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். அது 2 டெக்னிக்குமே வந்து உங்களுக்கு யோகா ஆசனம் இருக்கும். அதையும் நீங்கள் ஃப்ரீயாக அவைல் பண்ணிக்கலாம். அந்த 299 அது ஹேட்ஸ் ஆஃப் அது. ஆனால் இங்கே ஒரு விஷயமே என்னென்னா, மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை தான் இன்றைக்கி இந்த எபிசோடில் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது வந்து ஒரு விஷயத்த பலி கொடுத்து தான் நம்ம ஒரு விஷயத்தை வர வைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா அது சாத்தான் வழிபாடு. அது வந்து கடவுள் வழிபாடு கிடையாது. ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுத்து அடையிறதுன்றதோ கேட்டு அடையிறதுன்றதோ கூட என்னைக்குமே தெய்வ வழிபாடு கிடையாது. ஏன்னா இந்த மொத்த பூமி நம்ம இந்து மதமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே, மதம் ஜாதின்னு நான் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இது வந்து இந்த குல தெய்வம் அப்படின்றது இந்து மதத்தில் தான் இருக்குது. அதுக்காக தான் அதை பற்றி நான் எடுத்தேன். மற்றபடி எனக்கு வந்து ஜாதின்னு எனக்கு ஹியூமனிட்டி தான் வந்து என்னுடைய ஒரு மதம், ஜாதி. புரியுதுங்களா? இப்போது ஒரு ஜாதி மதம் முக்கியம்தான்.
அது எதுக்குன்னா நல்லது செய்கிறதுக்கு, தர்மம் செய்கிறதுக்கு. பார்த்தீங்களாப்பா என் மதத்தில் இத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டேன், பார்த்தீங்களாப்பா என் மதத்தில் இந்த மதத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், இவங்க 2 பேரும் ஒரு நல்ல மைண்ட் செட்டில் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்கப்பா, அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கைப்பா. இந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் இந்த ஜாதி மதங்களே தவிர அடிச்சுக்கிறதுக்கோ எந்த தான் கெத்து. இப்போ நான் உட்காந்துட்டு கிரியா யோகா தான் கெத்துன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கேனா? கிடையாது. உங்கள் எல்லாரோடைய இதையும் தான் நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். எல்லாருமே ஒற்றுமையாக சேர்ப்போம். இவர் கிரேட் அவர் கிரேட்டுன்றதெல்லாம் தேவையே இல்லை. எல்லாமே ஒன்று சேர்க்கறது தான் இறைவன் தத்துவமே. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, தெய்வத்துக்கிட்ட போய் சும்மா நிற்கணும். அது குல தெய்வமாக இருக்கட்டும், பெரிய சிவ தெய்வமாக கூட இருக்கட்டும், போய் சும்மா நிற்கணும். சிவனுக்கு மிஞ்சின வழிபாடு எதுவுமே இல்லைல்ல. அவரே என்ன சொல்கிறாரு? சும்மா இருப்பா, சும்மா இரு தெய்வத்துக்கிட்ட. அதுக்கு தான் நீ கோவில் போய் சும்மா இரு. சரி, கோவில் போய் சும்மா இருக்கும். அப்போ பலி கொடுக்குறதுலாம் என்ன? இப்போது ஒரு விஷயத்த நான் நெக்ஸ்ட்டு வரேன், அந்த டாபிக் வரேன், அந்த சாமியாரது இப்போ வரேன். ஃபஸ்ட்டு இது முடிக்கணும். ஒரு விஷயத்தை நான் கொடுத்தேன், எனக்கு இந்த ஒரு விஷயம் வரணும் அப்படின்னு நம்ம நினச்சி மைண்டை வில் பவரை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறோம். இது கொடுத்தா இது வந்துடும் நம்ம நம்புகிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம மனம் தெம்பாகுது. அது செஞ்சாதான் அப்படின்றதுக்கு தெம்பாகுது. இப்போ சில பேருக்கு சரக்கு அடித்தாதான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க. சில பேருக்கு வந்து என்ன ஆனாலும் சரி ஸ்வீட் சாப்பிட்றணும், இல்லைன்னா வேலையாகாது. சில பேர் என்ன ஆனாலும் சரி ஒரு நாளைக்கு 5 காஃபி அடிச்சிடணும், இல்லைன்னா வேலையே ஆகாது. இதெல்லாம் என்ன? உடம்பு கேட்கல, இதெல்லாமே மனம் கேட்குது. அதுபோல் நம்ம நம்பிக்கைகள் எப்படி இருக்குன்னா, ஒரு விஷயம் எனக்கு இது வேணும், அதுக்காக நான் செய்யணும் அப்படின்னு நம்ம மனம் வந்து ரொம்ப ஆழமாக அதில் பதிஞ்சு போச்சு. அப்போது அது பதிஞ்சு ஊரெல்லாம் செய்கிறாங்க, நம்மளும் போய் செய்வோம் குலதெய்வத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம பலி கொடுத்து ஒரு விஷயத்தை நம்ம அடையணும்னு நம்ம நம்பி, ஆட்டோமேட்டிக்காக நம்ம யார் நம்புகிறா? நமக்குள்ளே இருக்க ஆத்மா நம்புதா? நம்ம மனம் ஆத்மாவோட இணைஞ்சிருக்கு, பின்னப்பட்டிருக்கு. அதனால் அந்த மனமும் ஆன்மாவும் சேர்ந்து ஒன்றாக வேலை செஞ்சு ஏதோ ஆசைப்பட்றான், இந்த விஷயத்தை கொடு இவனுக்கு. அப்போ இங்கே யார் வேலை செய்ய வைக்கிறா? குலதெய்வம் கிடையாது, உங்கள் ஆத்மா தான். இங்கே மரணம் வந்தோன்னே எது உங்கள் விட்டு வெளியே போகுது? உங்கள் ஆத்மா தான். ஏன் யாராவது சொல்லுங்கள், ஒரு ஆன்மா சாந்தி அடையணும்ப்பா அப்படி தான் சொல்லுவாங்க தவிர இறந்த போனோம் சாந்தி அடையணும்ப்பா யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போது அவங்க உடம்புக்குள்ளேருந்து என்ன வெளியே போச்சு? ஆத்மா தான் வெளியே போச்சு. இந்த ஒரு அறிவுகட்டத்தனமாக இருந்துக்கிட்டு ஏதோ ஒன்று கொடுத்தா எனக்கு ஏதோ வரும்னு இல்லாத ஜீவர்கள்லாம் நம்ம வந்து போய் பலி கொடுத்துட்ருக்கோம். இது பலி கொடுக்க நம்ம ஒன்றும் வரல, ஆக்சுவலாக ஒன்றும் வரல. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், 100% சக்ஸஸ் ரேட்டில் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் ஏதோ பலி கொடுப்பாங்க, ஒன்றும் நடக்கலைங்க, அப்படியே தாங்க இருக்குது வாழ்க்கை அப்படின்னு சொன்னவன் தான் நிறைய பேர். ஏதோ நடந்துச்சுங்க அப்படின்னு சொன்னவன் நடந்து 2 மாதத்தில் இழந்தவன் நிறைய பேர். புரியுதுங்களா? அதெல்லாம் டெம்பரவரி. ஸோ வாழ்க்கையில் பர்மனெண்ட்டே ஒன்று நீ தேடுறது மட்டும்தான். எங்கே வேணால் என்ன ஹேட்ஃபுல் கமெண்ட் வேணால் போடுங்க. சரி, செகண்ட் சாப்டருக்கு வரேன். இப்போது இந்த சாமி ஆடுறது ஒரு விஷயத்த வைபாக பார்க்குறது. இப்போ ஒரு மார்வல் படம் இருக்குது, எனக்கு மார்வல்னால் ரொம்ப பிடிக்கும். சம்டைம்ஸ் வந்து ராஜமௌலி படத்தில் பாகுபலினா ரொம்ப பிடிக்கும். பாகுபலி அப்படின்னு நடந்து வரும்போது அந்த லிங்கத்தை தூக்கி வரும்போது கூஸ் பம்ப்ஸ் வரும். அப்போ கூட வந்து சில பேருக்கு சாமி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சாமிலாம் ஆடல யாரும், அது கூஸ் பம்ப்ஸ். இதோட எக்ஸ்ட்ரீம் லெவல் இருக்குது. என்னென்னா இந்த ஏன் டான்ஸ் ஆடுறதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இந்த சாமி ஆடுறதுன்றது வந்து நம்மளுடைய லைஃப்பில் நமக்குள்ளே தான் சாமியே இருக்குது. அது இல்லைன்னா நீ உயிரே வாழ மாட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம். உயிரே நம்மக்கிட்ட இல்லைன்னும் போது பிராண நாடிகள்லாம் போச்சு, சக்கரங்கள் போச்சு, நம்ம உடலை விட்டு ஆத்மா வெளியே போயிடுச்சு. மேலே போகலை, வெளியே தான் போயிருக்கு. அப்போ என்ன, வெளியிலனோன்னா நீங்கள் பரலோகம்லாம் நினைக்காதீங்க, பூமியிலே தான் கிடக்கும். அது இங்கே தான் சுற்றிட்டு இருக்கோம். நம்ம எங்கே போகிறோன்னு நம்ம நிர்ணயம் பண்ணிட்டு தான் அதை வந்து மேலே அனுப்பணும். அதுதான் முக்தி மோட்சம். அதுக்கு தான் இந்த ஒரு பாதையை நம்ம வடிவமைச்சிருக்கோம். நம்ம மட்டும் கிடையாது, சிவபெருமான் வடிவமைச்ச பாதை தான் அது. கிருஷ்ணர் வடிவமைச்ச பாதை தான். நீங்கள் சொல்கிற எல்லா குலதெய்வங்களும் செஞ்ச பாதை தான். அவங்க உண்மையிலே செஞ்சதே வேறு, நம்ம வேறு மாதிரி போர்ட்ரே பண்ணி நம்ம பிஹேவ் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு பிடிச்ச மாதிரி உணவு சாப்பாடு அதுக்கேற்றபடி. சரி, இப்போது இந்த சாமி ஆடுறதுன்றது என்ன அப்படின்னா, எக்ஸ்ட்ரீம் எலக்ட்ரான்ஸ் பாடிக்குள்ளே இமேஜினரி நியூரான்ஸை கட் பண்ணி இது பாடி ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்ட்ரீம் எலக்ட்ரான்ஸை சர்பாஸ் பண்ணிவிடும். இது என்ன எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா சொல்கிறேன், நோட் பண்ணிக்குவோம். எவ்ரி மூமெண்ட் நமக்கு பிடிச்சது வைப் ஆகுதுன்றது பார்க்கும்போது கூஸ்பம்ஸ் ஏறி நமக்குள்ளே போக போக எக்ஸைட்மெண்ட் வந்து அதிகமாகிடும். இம்பல்சிவ்னஸ் ஆஃப் இந்த டோப்பமைன் ரொம்பவே ரிலீஸ் ஆகும். அப்போ நம்ம வந்து அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு அது வந்து ஒரு ப்ளஷர். அதனால் நம்ம அந்த மாதிரி ஆகிடும். சாமி வர்றது மாதிரி உண்மையிலே சாமின்றது எங்கேருந்து வரும்? நமக்குள்ளே சாமின்றது ஒன்று வந்தால் நம்மளால் தாங்க முடியுமா? குழந்தை, புருஷன், மனைவி,
உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, ஏன் கோமணம் கூட உனக்கு ஞாபகம் இருக்காது. நீ கோமணத்தை போட்டிருக்கியா இல்லையான்னு கூட ஞாபகம் இருக்குது. எல்லாத்தையும் அவுத்து போட்டு போகணும். அதான் சாமி. அது யாராவது பண்ணுறாங்களா? நல்லா பொட்டு இது எல்லாம் போட்டுக்கிட்டு நீட்டாக இருந்துட்டு போய் சாமி ஆடுறது பேர் சாமி ஆடுறதா? இது எங்கேயாவது ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டில் எழுதியிருக்கா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு குறிப்போடு காமிங்க. ஏதாவது ஒரு குறிப்பாட்டில் எதுலேயுமே நான் தப்பாக சொல்லியிருக்கேன். ஸ்கிரிப்சர்ஸ் ஏதாவது இருக்குன்னா எவிடன்ஸ் எடுத்து காமிங்க. எதுலேயுமே எதுவுமே இல்லை. இதெல்லாம் மனுஷங்களாகவே வச்சுக்கிறது, மனுஷங்களாகவே ஏர்னிங்காக வச்சுக்கிறது. அது வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. அது வந்து ஓவராக போய் மூட நம்பிக்கையில் எல்லா மனுஷனுக்கும் பயம் ஊற்றாதீங்க. நீங்கள் சம்பாதிங்க, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள், அதெல்லாம் we can அண்டர்ஸ்டாண்ட். யாரும் பண்ணாதீங்கலாம் சொல்லலை, எல்லோரும் பண்ணுங்கள். அது வந்து யாருக்கும் போயிட்டு பயமுறுத்தாதீங்க. அது வந்து லீகலி இட்ஸ் ராங். ஸோ இந்த சாமி ஆடுறது அப்படின்றது தனக்குள்ளே தான் சாமியே இருக்குது. அது இருக்கிறதுனால தான் அவங்க அப்படி இருக்காங்க. ஸோ நிறைய பேர் என்னென்னா இந்த ஆன்மீகம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப தப்பாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. இது உள்ளே போயிட்டால் சாமியாராக போயிடுவாங்க. நீங்களே சொல்கிறீங்க குலதெய்வத்துக்கு போனால் சாமி ஆடுது அப்படின்னு. அப்போ இதில் போய் இவன் சாமியாரானா என்ன இப்போ பிரச்சனை உனக்கு? ஒன்று அந்த லாஜிக்கை ஃபாலோ பண்ணணும். அதுலேயும் நம்ம லாஜிக்கலாக இல்லை பாருங்கள். ஸோ நம்ம மக்கள் வந்து எல்லாத்துலேயுமே இல்லாஜிக்கலாக தான் யோசிக்கிறாங்க, கன்ஃபியூஸ்டாக தான் இருக்காங்க. ஞானம் அடையணும்னா இந்த மாதிரி பாதைகள்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆன்மீகம் என்பது ஆன்மீகம்னா ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். முதுகு தண்டை வந்து டச் பண்ணி அடுத்தடுத்த படிக்கு போகிறவன் தான் ஆன்மீகவாதி. மற்றபடி சும்மா நான் மெடிடேஷன் பண்ணுறேன், சும்மா இப்படி உட்காந்துருக்கேன்லாம் ஆன்மீகவாதி கிடையாது. ஆன்மீகவாதி என்பது அந்த விந்தோட இணையிற ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த விந்தோட இணையிற விஷயத்துக்கு நம்ம தயாராகி போக போக தான் நம்ம ஆன்மீகவாதியே ஆக முடியும். சும்மா உட்காந்துட்டுலாம் ஆன்மீகவாதியெல்லாம் எவனுமே ஆக முடியாது. இந்த வேர்ல்டில் யாருமே அப்படி கிடையாது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க, குப்பையாக அத்தனை விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே தனக்குள்ளேயே தான் அடங்கியிருக்கு. இது எல்லாமே போரோட சம்மந்தப்பட்ட விஷயங்க. இந்த மாதிரி சூர்யா அவர்கள் இந்த படம் அற்புதமாக வந்து நடித்து கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு சீக்வன்ஸும் கூஸ்பம்ஸ் வரக்கூடிய சீக்வன்ஸ் தான் அற்புதமாக டைரக்டும் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலாக நான் ஓடிடியில் தான் பார்த்தேன். ஸோ அது சில சீன்ஸ் பார்த்தேன், கிளைமேக்ஸ் சீன்ஸ்லாம். சாயபங்கர் பயங்கரமாக பண்ணிட்டாரு, சொல்லவே தேவையில்லை. அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் டேலண்ட்டு. நான் அதை பற்றியே டச் பண்ணல. இங்கே பாயிண்ட்டு மக்களுக்கு போய் சேர வேண்டிய விஷயம் அது மூட நம்பிக்கையாகவே இப்போ தான் போய் சேருது தவிர உண்மை சேரலை. அந்த உண்மை சேரணும்னா என்கரேஜ் பண்ணுங்கள். என்கரேஜ்னா லாஜிக்கலாக ஐயா இது உண்மை தானே ஐயா அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்டேட்டில் தான் நம்ம பேசுகிறோம் தவிர யாரையுமே நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணல. இங்கே பாயிண்ட்டே மக்கள் நீங்கள் அவேராகி வாங்க. எங்கேயோ கடன் வாங்கிட்டு, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருங்க கடன்லாம் வாங்கிட்டு போயிட்டு திருவிழா நடத்துகிறேன்னு சொல்லிட்டு 70,000 3 லட்சம் 4 லட்சம் கடன் வாங்கிலாம் போய் திருவிழாவுக்கு டொனேட் பண்ணிலாம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அந்த குடும்பத்தை பார்க்குறதுக்கு அந்த ஊர் தலைவர் கூட வராமல் இருக்காங்க. அந்த குடும்பத்தில் அவங்க அம்மா உடம்பு முடியலன்னா அந்த ஊர் தலைவர் கூட வர ரெடியாக இல்லை. அப்போ நீ எதுக்காக போய்ட்டு அந்த ஒரு 4 லட்சம் 3 லட்சம் கொடுத்த அந்த விஷயத்தை எதுக்கு பண்ணணும்? இதுமாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான். இப்போ ரியலைஸ் ஆகிறாங்க இதெல்லாம் செஞ்சது எதுக்குப்பா, கடவுளே இல்லைப்பா அப்படின்னு. கடவுள் ஒன்று செய்ய சொன்னாரா? கடவுள் செய்ய சொல்லலை. உன் மனசு அதை மூட நம்பிக்கையாக நம்பியிருக்க, மூடனாக இருந்துக்கிட்டு. அப்போது இதெல்லாம் எப்போங்க மாறணுங்க. ஜென்சி நீங்கள் தான் வரணும். இந்த ஜென்சிக்கு என்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமே இந்த த எனர்ஜி த கேரி, அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த ஒரு சக்தி, அந்த பிராண வாயுக்கள், இதெல்லாம் வந்து இந்த ஏஜில் இப்படி இருக்கிறது வந்து ரொம்ப ஹேட்ஸ் ஆஃபுங்க. தட்ஸ் வை ஐ லவ் ஜென்சி. அதை நான் எப்போயுமே இந்த எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன். அஃப்கோர்ஸ் சின்ன குறைகள் எல்லா ஜென்ரேஷன்லையும் இருக்கும். அந்த குறைகளே வச்சு நொட்ட சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. ஜென்சி ஆர் ஆல்வேஸ் த மோஸ்ட் இன்டலெக்சுவல் பீயிங்ஸ் தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ இந்த சாமியார் இந்த இதுலேருந்து இனிமேல் தயவுசெய்து வெளியே வாங்க. ஆன்மீகத்தை கொச்சப்படுத்தாதீங்க. ஆன்மீகத்தை மூட நம்பிக்கைக்குள்ளே திணிக்காதீங்க. நிறைய பேர் என்னென்னா வந்து இந்த ஆன்மீகம் அப்படின்லாம் பயந்துடுறது. ஏதோ வந்து ஏதோ பண்ணி ஏதோ ஆகிடப்போகுது. என்ன ஆக போகுது? ஆன்மீகம் என்பது நல்ல குரு கிட்ட போகும்போது ஒன்றுமே ஆக போகிறது இல்லை. அந்த மாதிரி சென்டர்ஸ் நிறைய இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். நிறைய பேர் வந்து கெட்ட விஷயங்கள் திணிக்கிறது உண்டு. தப்பான டெக்னிக் சொல்லிக் கொடுக்குறது. ரைட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒன்றுமே செய்யாது. பொறுமையாக பண்ணணும். யாருமே வந்து அவசரமாக செய்யக்கூடாது. ஆன்மீகத்தை எவ்வளோ பொறுமையாக செய்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. எவ்வளோ நீடிக்கணுமோ அவ்வளோ நல்லது. இது எல்லாருமே உணர்ந்தால் தான் இந்த ஆன்மீகமே புரியும். இது புரியாத எங்கேயோ போய் எதையோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு தேட்டரை நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை கமர்ஷியலாக ஜாலியாக அங்கேயே பார்த்து அங்கேயே முடிச்சுட்டு வந்துடுங்க. பிடிச்ச விஷயத்த உங்கள் வாழ்க்கைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. பிடிக்காத விஷயத்த அங்கேயே போட்டு வந்துடுங்க.
அதை விட்டுட்டு தேட்டரில் போய் ஆர்த்தி எடுக்கிறது, தேட்டரில் போயிட்டு வந்து இதெல்லாம் எதுக்குன்றேன். தேட்டரில் போயிட்டு வந்து சாமி ஆடுற மாதிரி பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு ஓவர் எக்ஸைட்மெண்ட் தான். உண்மையிலே சாமி அங்கே வரல. ஏதோ எனக்குள்ள சாமி வந்துட்டு, இப்போ நான் தான் ஆடிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அதுக்குன்னு எனக்கு சாமி வந்துச்சுன்னு நான் சொன்னால் நீங்கள் நம்பணும் இல்லை. இல்லை என்னடா இப்படி ஆடுறாரு அப்படின்னு கலாய்ப்பீங்க. அப்போ நீங்கள் சாமியை கலாய்க்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்டால் இப்படி இருக்கும். எல்லாமே வீண் வம்பு தான். நம்ம பாட்டுக்கு அமைதியாக நம்ம என்ன செய்யணும்னு கடவுள் சொல்லியிருக்காரோ அதை செய். கடவுளுன்றவர் முதல்ல தேடுங்க. அவ்வளோதான் தவிர சாமி எடுத்துகிட்டு வந்து எனக்குள்ளே இறக்க முடியுமா? இது எப்படி தெரியுமா இருக்குது? பல லட்சம் சூரியன்களை எடுத்துகிட்டு வந்து உடம்புக்குள்ளே இறக்குற மாதிரி இருக்குது. உன் கண்ணை திறந்து சூரியனை கூட இப்படி பார்க்க முடியாது. ஏன் ஒரு 100 வாட் பல்பு கூட இப்படி பார்க்க முடியாது. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம சாமி எடுத்துகிட்டு வந்து இங்கே இறக்குவோமா? இது எங்கேயாவது நடக்கிற ஒரு விஷயமா? நமக்குள்ளே தான் சாமி இருக்குது. அதை நம்ம எப்படி தேடணுமோ அப்படி தேடணும். அதுக்கு தான் மகான்கள் ரிஷிகள்லாம் அந்த பாதையை உருவாக்கியிருக்காங்க. அப்பேற்பட்ட மகான்கள் என்ன பைத்தியக்காரங்களா? ஸோ மனுஷங்க இல்லாஜிக்கல்லேருந்து வெளியே வாங்க. லாஜிக் இஸ் காட். நிறைய பேர் இல்லாஜிக்கல் இஸ் காடுன்னு வாங்க. அதெல்லாம் வந்து யாருமே அப்படி சொன்னதில்லை. இறைவனுக்கே ஒரு சயின்டிஃபிக் ரூட் இருக்குது. அந்த ரூட்டில் போனால் தான் இறைவனை பார்க்க முடியும். கிளிம்ஸ் தெரியும். அதை தான் ஜோதி வடிவம்னு சொன்னாங்க. ஸோ சொல்லி இந்த வீடியோ விட்டு விடைபெறேன். நிறைய பேருக்கு வந்து ஹார்ஷாக தெரியும். பட் நான் சொன்னது எல்லாமே உண்மையாக இல்லையான்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தா உண்மையிலே ஆராய்ச்சி பார்க்குறவங்களுக்கு தான் அது புரியும். இல்லை நான் மூட நம்பிக்கையில் கடக்க போகிறேன்னா மூட நம்பிக்கையில் இருங்க, யாருமே இங்கே குறை சொல்லலை. ஆனால் இன்னொருத்தனுக்கு போயிட்டு மூட நம்பிக்கை நீங்கள் திணிக்கிற இடத்துல நான் வந்து அங்கே நிற்பேன். இது நான் சொல்லி இந்த வீடியோ விட்டு விடைபெறேன். ஏன்னா இன்னொருத்தனுக்கு மூட நம்பிக்கை திணிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காது. உண்மையை திணிக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். அதுக்குன்னு யார் பிஸ்னஸும் நம்ம வந்து கெடுக்கல. நம்ம அவங்களோட வேலையை பார்க்க போகிறீங்க, அவ்வளோதான். இங்கே என்ன பாயிண்ட்டுனா, ஒரு விஷயத்தினால பல பேருக்கு பயம் உருவாகக்கூடாது. ஒரு விஷயத்தினால அன்பு உருவாகணும். தெய்வீக வழிபாடே அன்பு தான். அது சாத்தான் வழிபாடு ஆகிடக்கூடாது. நான் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒருத்தரும் புரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன கதை சொல்லி இந்த ஒரு வீடியோ நான் முடிக்கிறேன். மோசஸ்ன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் இந்த மக்கள், இந்த இஸ்ரேல் மக்கள் இஸ்ரேலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த இஸ்ரேலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது ஒரு 40 டேஸ் வந்து ஒன்றுமே இல்லை. அந்த டைமில் என்ன பண்ணுறாரு, ஒரு மலைக்கு போயிட்டு திரும்ப வருவார். அது வரதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பான்செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ். அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் இப்போ வேர்ல்டில் என்னெல்லாம் பார்க்குறீங்க, எல்ஜிபிடிக்யூலேருந்து எல்லாமே இருக்குது. அங்கே கன்றாவியெல்லாம் இருந்திருக்கு. அதை நான் கன்றாவி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அங்கே அந்த மாதிரி இருந்திருக்கு. இப்போ இந்த வேர்ல்டில் ஏதோ கன்றாவி சொல்லிட்டார் இவர் அப்படின்னு நினைக்காதீங்க. ஜென்சி அந்த டைமில் அவங்க அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்த. ஓகேவா? இது இறைவனுக்கு பிடிக்கல, கடவுளுக்கே பிடிக்கல. ஏஞ்சல்ஸ் அனுப்பியிருக்காங்க, இந்த மாதிரி ஒழுங்காக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை யாரும் கேட்கல. இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்டோரிஸ். ஓகேவா? கதைகள் தான். இதில் ஒரு வெர்ஷன் ஒரு மாதிரி இருக்குது. ஒரு வெர்ஷன்ஸ் ஆஃப் இது ஒரு மாதிரி இருக்கும் மோசஸ்து. பட் நான் ஜஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச வெர்ஷன் சொல்கிறேன். இதுதான் வந்து ஆக்சுவலாக நடந்ததுன்னு நான் சொல்லலை. பட் த கண்டென்ட் அதுதான். கோர் மாரல் என்னன்றதை நான் சொல்கிறேன். அதுதான் மாரல். இவர் திரும்பி வரும்போது ஒரு புல் இருக்கும்ல, புல்னா தெரியும்ல, எருமை மாடு. தங்கத்தில் எருமை மாடு சிலையை வச்சுட்டு இந்த சிலைக்கு பக்கத்திலே நம்ம இருந்து நம்ம வந்து பயங்கரமாக செக்ஸ் பண்ணால் அப்போது இந்த கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும், சந்தோஷமாக இருக்கும்ன்ற மூட நம்பிக்கையை இதுங்களே திணிச்சுக்கிச்சு. இங்கே இருந்த மக்களே திணிச்சுக்கிட்டாங்க. மோசஸ் திரும்பி வந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸை தூக்கி வீசுவார். 10 கமாண்ட்மெண்ட்ஸை தூக்கி அப்படி அவங்க மேலே வீசி கோவப்பட்டுருவார். அவ்வளோ விஷயங்கள் யார் உருவாக்குனா? கடவுள் சொன்னாரா இதெல்லாமே அப்படின்னு மோசஸ்க்கு கோவம் வரும். ஸோ இந்த மாதிரி இறைவன் அனுப்பிய சில மகான்களோ குருக்களோ, இப்போ நான் இருக்கேன், நான் குருன்னு சொல்லிக்கல, ஒரு நண்பனாக சொல்கிறவங்களுக்கு உண்மையை சேர்க்குறவங்க சில பேர் இருப்பாங்க. அதை வந்து விஸ்வாசத்தை இருக்கணும், நம்பாதீங்க, விசுவாசமாக இருங்க. யார் உங்களுக்கு நீங்கள் விசுவாசமாக இருங்க. யாருக்கோ போயிட்டு விசுவாசமாக இருக்காதீங்க. உங்களுக்கு நீங்கள் முதல்ல விசுவாசமாக இருந்தால் எல்லா விஷயங்களும் ஞானம் கிடைக்கும். இப்போ புரிஞ்சிருக்கும், மக்களே எல்லாத்தையும் உருவாக்கிப்பாங்க. தெய்வம் எதையுமே இங்கே வந்து இப்படி இருன்னு சொன்னதே கிடையாது. அவங்க இப்படி இருன்னு சொன்னதெல்லாம் வேறு, நம்ம வேறு மாதிரி இருக்கும். ஸோ சொல்லி விடைபெறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இது எந்த இடத்துக்கு போனாலும் சரி மூட நம்பிக்கை உள்ளது. அதை அழிக்கணும், வேரோடு போகணும், நம்ம உண்மையோடு வாழணும். இது சொல்லி விடைபெறேன். நன்றி. ஹரி ஓம்.